சார் வணக்கம் சார். சார் யாரோ 2 பேரும் மனு கொடுக்க வந்திருக்காங்க, வர சொல்லட்டுங்களா? வர சொல்லு. ஐயா வர சொல்றாரு. போய் மனுவை கொடுத்தமா வந்தமான்னு இருக்கணும். நேரத்தை தேவையில்லாம வீணடிக்க கூடாது. என்ன புரியுதா? எங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்கு. என்ன போங்க. சொல்லுங்கம்மா. கொடு. சதாசிவம் மகளா நீ? ஆமா சார். நீதான் இந்த ஆபீஸ்க்கு ஜூனியர் கிளர்க்கா ஜாயின் பண்ண வந்திருக்கியா? ஏமா நிக்கிற? உட்காரு. உங்க அப்பாவும் நானும் ஒரே பேட்ச்ல தான் வேலைக்கு சேர்ந்தோம். உன்ன மாதிரி தான் ஜூனியர் கிளர்க்கா சேர்ந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ப்ரமோட் ஆகி நான் இப்போ சப் ரிஜிஸ்டர் ஆபீசர் ஆயிட்டேன். அவன் சப் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே கைலாசவாசி ஆயிட்டான். உங்க அப்பா ரொம்ப நல்லவன், நெருப்பு மாதிரி நேர்மை. தானும் தப்பு பண்ண மாட்டான், பக்கத்துல இருக்கிறவங்களையும் தப்பு பண்ண விட மாட்டான். நல்லவங்க எல்லாம் ஏன்டா பூமியில இருக்கீங்க, ஏன் பக்கத்துல வந்து இருங்கன்னு கடவுள் கூப்பிட்டான் போல இருக்கு. அகாலமா போயிட்டானம்மா. சாகுற வயசா அது. ஐயா டீ எனக்கு வேண்டாப்பா, அவங்களுக்கு கொடு. டீ எடுத்துங்க மேடம். நீங்களும் எடுத்துங்க மேடம். கொடுங்க. தேங்க்யூ. ஏதோ கடவுள் நல்லவங்களை கைவிடாம உன்னை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டான். இன்னைக்கு வியாழக்கிழமை 10:45 இருந்து 11:45 நல்ல நேரம். நீ 11 மணிக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு ஜாயின் பண்ணிடு. இந்த சரி செண்பகா, இப்போ அது நான் கிளம்பட்டா? ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்க அம்மா என்ன முதல் நாள் ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்ட மாதிரி இருக்கு. ஆல் தி பெஸ்ட். விமென்ஸ் ஹாஸ்டல்ல எங்கேயாவது இடம் கிடைக்குமான்னு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கேன் ஆண்டி. ஒரு இடமும் கிடைக்கல. நானும் எனக்கு தெரிஞ்ச 2-3 இடத்துல விசாரிச்சு பார்த்தேன். ஆனா எங்குமே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா ஆண்டி, உங்க ஃப்ரெண்ட் சாரு எனக்கு கால் பண்றதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் காலே பண்ணல. அவ பண்ண மாட்டா. ஏன்? அங்கேயும் இடம் இல்லையா? இடம் இருக்கு, ஆனா அவளுக்கும் உனக்கும் செட் ஆகாது. பட் வை? அவங்க என்ன பார்த்தது கூட இல்லையே. அன்னைக்கு நீ அவகிட்ட போன்ல பேசும்போது உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்களா? ஆமா இருந்தாங்க. அதுக்கு அதான் பிரச்சனையே. You see, Charulata is a woman with high conservative ideals and high moral values. ஒரு ஆணும் பெண்ணும் காஃபி ஷாப்ல சந்திச்சு பேசுறது அப்படிங்கறது அவ ஸ்டாண்டர்ட்ஸ் படி தப்பு, தேவையில்லாதது. பட் ஆண்டி, இட்ஸ் பார்ட் ஆஃப் மை பிசினஸ். பெரும்பாலும் மார்க்கெட்டிங் பத்தி காஃபி ஷாப்ல தானே பேசுவோம். That's true. ஆனா அது எனக்கு புரியுது, அவளுக்கு புரியலையே. ராகேஷ், I'll call you back. Bye bye. ஆண்டி, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் I'll not let them cross their limits. நான் ஒருத்தங்கள்ட்ட இயல்பா பேசுறதுனால they can never take advantage on me. 1 minute. இப்ப யாரு? தினேஷா? உங்க ஹஸ்பண்ட் ஆடிட்டர் சுதாகர். 2 minutes. பிஸியால ஒண்ணும் இல்ல சார். வழியில அனு ஆண்டிய பார்த்தா அவங்க கூட ரோட்ல நின்னு பேசிட்டு இருக்கேன். அவங்கள்ட்ட வேணா குடுக்கட்டுமா? வேணா, நான் உங்ககிட்ட தான் பேசணும். ஒண்ணும் இல்ல, அந்த டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும்ல, நீ இன்னும் அதுக்கு வேண்டிய செலான்ஸ் எல்லாம் அனுப்பல. அனுப்பிட்டேன்னா நான் உடனே ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிடுவேன். ஷூர் சார், கண்டிப்பா நான் பண்ணிடுறேன். ஓகேமா, குட் டே. ஓகே சார், பாய். ஏதாவது அர்ஜென்ட் வேலை இருக்கா? இல்லனா I'll take you out for a cup of coffee. Thank you so much ஆண்டி. நான் இப்ப தங்கி இருக்கிற இடத்துல இருந்து இந்த மாசமே காலி பண்ண சொல்லிருக்காங்க. சோ நான் இப்ப அகாமடேஷன் பார்த்தே ஆகணும். நான் இன்னும் 4-5 தெரு சுத்தி பாக்குறேன் ஆண்டி. நான் கிளம்புறேன். பாய். சிவா, என் தர்ம பத்தினி பெத்த பிள்ளை கிட்டையே என்ன தாறுமாறா திட்டிருக்கா. அவளை சும்மா விடலாமா? ஐயோ,
கூடவே கூடாது பாஸ். அவ ஹாஸ்டல் நடத்துறாளே, அதுக்கு சட்டப்படி அனுமதிலாம் வாங்க வேண்டியிருக்குல்ல? ஆமா பாஸ். ரெசிடென்சியல் பர்பஸ்க்காக உள்ள வீட்டை கமர்ஷியல் பர்பஸ்க்காக பயன்படுத்தணும்னா அதுக்கு கார்பரேஷன்ல அதிகமா டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ரெண்டாவது, எலக்ட்ரிசிட்டி போர்டுல கமர்ஷியல் பர்பஸ்க்காக தான் பயன்படுத்துறோம்னு நாம எழுதி கொடுக்கணும். அதுக்கும் டாரிஃப் அதிகமாகும். அதுக்கு மேல ஹாஸ்டல் நடத்துறதுக்குன்னே தனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் இருக்கு பாஸ். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா பாஸ்? தெரியும்டா, தெரியும். சட்டப்படி செய்யறதா அப்புறம் செய்வோம். இப்ப இம்மீடியட்டா ஒரு மேட்டர் பண்ணுவோம். என்ன மேட்டர் பாஸ்? கொஞ்சம் லோக்கலா தான் இருக்கும், ஆனா சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும்.